கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு வேத வசனம் யோபு 28 28 ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் நமக்கு ஞானமாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம், நான் அதிகமாய் படித்திருக்கிறேன், எனக்கு அதிக ஞானம் இருக்கிறது, நான் படிக்காவிட்டாலும் நான் ஞானத்தில் குறைவுபட்டவன் அல்லவென்று எல்லாவற்றிலும் நம்மை நாமே உயர்த்தி கொண்டு நமக்கு ஞானம் இருக்கிறது என்றும், நாம் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அது எனக்கு ஜெயமாகத்தான் முடியும் என்றும், நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்திவிட்டு இதுதான் என்னுடைய ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்லை பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் சொல்லுகின்றார், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று. நாம் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய படிப்புகளை படித்து கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட கர்த்தருடைய பயம் இல்லை என்றால் நமக்கு ஞானம் இல்லை ஆண்டவருடைய பார்வையில். பிரியமானவர்களே, நாம் என்னதான் நான் ஞானம் இருக்கிறது, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் எவ்வளவு பட்ட படிப்புகளை எல்லாம் நான் வாங்கி இருக்கிறேன் என்று நாம் சொல்லி கொண்டாலும் கூட இந்த உலக பிரமாணமான காரியத்தில் இந்த உலகத்திற்கு வேண்டுமானால் நீங்கள் ஞானிகளாய் தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் ஞானிகளாய் காணப்படுகின்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலக பிரமாணமான படிப்பை வைத்து கொண்டு எனக்கு ஞானம் இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொள்ளாமல் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்றவர்களாய் காணப்படுவோம். அப்படி காணப்படும் பொழுதுதான் கர்த்தருக்கு ஞானமுள்ளவர்களாய் நாம் இருப்போம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகின்றார், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லி. இன்றைக்கு நம் எல்லோருக்கும் பொல்லாத காரியங்கள், இது தீமையான காரியங்கள், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இது கர்த்தருக்கு முன்பு அருவருப்பானவைகள் என்று தெரிந்திருந்தும் கூட எத்தனை பேர் இன்றைக்கு துணிகரமாய் அப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பொல்லாங்கான காரியங்களை நாம் எத்தனை பேருக்கு நடைப்பித்து கொண்டிருக்கின்றோம். பொல்லாத காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் சிந்தித்து கொண்டிருக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்குமா? இல்லை பிரியமானவர்களே, இன்று இப்படிப்பட்ட எல்லா விதமான பொல்லாப்பை விட்டும் விலகுவது மாத்திரம்தான் புத்தி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நான் புத்தியாய் இந்த காரியத்தை செய்தேன், நான் புத்தியாய் இந்த காரியத்தை செயல்படுத்தினேன், நான் புத்தியாய் இந்த குடும்பத்தை நான் நடத்தினேனே என்று நீங்கள் சொன்னாலும் கூட பொல்லாத காரியங்களை விட்டு நீங்கள் ஒரு நாளும் விலகாதபடிக்கு உலகத்தின் பிரமாணமாய் தீமையான காரியங்களை நடப்பித்து நான் புத்தியாய் செயல்பட்டேன் என்று சொல்லுகின்றதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களே. ஆகினால் இன்றைக்கு உலக பிரமாணமான எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறதிலும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் காணப்படுகின்ற எல்லா தீமையான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசித்து நம்மை காத்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானவர்களாய் இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாமும் கூட கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமானவர்களாய் மாறுவோம், மற்றவர்களை மாற்றுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு வேத வசனம் யோபு 28 28 ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் நமக்கு ஞானமாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம், நான் அதிகமாய் படித்திருக்கிறேன், எனக்கு அதிக ஞானம் இருக்கிறது, நான் படிக்காவிட்டாலும் நான் ஞானத்தில் குறைவுபட்டவன் அல்லவென்று எல்லாவற்றிலும் நம்மை நாமே உயர்த்தி கொண்டு நமக்கு ஞானம் இருக்கிறது என்றும், நாம் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அது எனக்கு ஜெயமாகத்தான் முடியும் என்றும்